ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் கத்திரிக்காவும் வேர்க்கடலையும் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு புளிக்குழம்பு மாதிரி செய்கிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் பாருங்கள், இந்த கலருக்கு வந்த உடனே தட்டை எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு உளுந்து, அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அது கூட என்ன பண்ணுங்கள், நான் சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் அதையும் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ அது ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ வதக்கிக்குவோம். பாருங்கள், இந்த கலர் வந்த உடனே அது கூட தக்காளி ஒன்று, பெரிய சைஸ் தக்காளி நான் எடுத்திருக்கேன், அதையும் லைட்டாக வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ அது கூட மசாலா பொருட்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் அதை ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக பெப்பர் அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி, அதுக்கேற்ற தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த பச்சை வாடையெல்லாம் போகணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாடை போய்விட்டோம். இப்போ போனதுக்கப்புறம் பாருங்கள், அது கூட என்ன பண்ணுங்கள், புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அது கூடயே தண்ணி நிறையா ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிச்சிட்ருக்க டைமில் இங்கே என்னென்னா, மிக்ஸி ஜாரில் நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா வறுத்த வேர்க்கடலை தான். அதை நல்லா தண்ணி ஊற்றி மையாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. கொதித்தோன்னே இப்போ கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காவை இப்போ குழம்பு கூட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த குழம்பு கத்திரிக்காய் கூட மசாலாலாம் சாரட்டும். இப்போ சார்ந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வேர்க்கடலை, இப்போ அதையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதான் கைஸ், கொதிச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்கிற வேண்டியதுதான். சாதத்தோடு சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அது கூட கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு, காரம், இனிப்பு கலந்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.